வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலானுக்கு பின்னாடி இருக்கிற ஒயிட் கலர் பார்ட்டை வச்சு டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Don't forget to subscribe our channel. வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்த்துடலாம். நம்ம வாட்டர் மெலானில் எப்போதுமே வேஸ்ட் ஆகிற இந்த ஒயிட் கலர் பார்ட்டை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் பிங்க் கலர் பார்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ஒரு பீலர் யூஸ் பண்ணி வாட்டர் மெலானுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற க்ரீன் கலர் தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த தோலோட ஒரு லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். இதே போல் எல்லா பீசஸ்லேயும் நம்ம தோல் எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த பீசஸ் எல்லாத்தையுமே டூட்டி ஃப்ரூட்டி சைஸ்க்கு, அதாவது நம்ம கடைகளில் வாங்குகிற டூட்டி ஃப்ரூட்டி எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிறதுல அப்ராக்சிமேட்டாக 3 கப்பு வாட்டர் மெலான் பீசஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போது இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கப்பு தண்ணி இதில் சேர்க்குறேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொதி வர விடணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் அதை குக் பண்ணலாம். 20 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்த்திங்கன்னா அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த தண்ணியெல்லாம் நம்ம முதல்ல வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி வடிஞ்சதும் இது எல்லாத்தையும் திரும்பவும் பாத்திரத்தில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததும் திரும்பவும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ரொம்ப நிறையா ஊற்றிடக்கூடாது. இதுக்கு நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு இதில் சுகர் சேர்க்கணும். எந்த சுகர் வேணாலும் இதில் யூஸ் பண்ணலாம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் இதே மாதிரி ஒயிட்டாக இருக்கும், பின்னாடி கலர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இதில் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். நாட்டு சக்கரை கூட இதில் யூஸ் பண்ணலாம். என்னென்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி நமக்கு வரும்போதே ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடணும். 20 நிமிஷம் கழித்து இந்த சுகர் சிரப் ஃபுல்லாக நல்லா வற்றி டூட்டி ஃப்ரூட்டி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ இந்த அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். நல்லா கையில் ஒட்டி ஒரு கம்பி பதம் அளவுக்கு லேசாக வரும். இப்போ நம்ம கலர் சேர்க்குறதா இருந்தால் இது எல்லாத்தையும் தனித்தனி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதில் நேச்சுரல் கலர்ஸ் சேர்க்குறேன். சிந்தட்டிக் கலர்ஸ் சேர்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக வரும். மஞ்சள்லேருந்து செஞ்ச எல்லோ கலரும், கேரட்லேருந்து செஞ்ச ஆரஞ்சு கலர், அப்புறம் பாலக்கீரையிலேருந்து செஞ்ச க்ரீன் கலர் இதெல்லாம் சேர்க்குறேன். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் கலர்ஸ் இன்னும் பிரைட்டாகவே இருக்கும். இது பர்பிள் கேபேஜ்லேருந்து செஞ்ச டீப் ரெட் கலர். இது எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா எல்லா பவுல்லையும் 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இது நமக்கு நல்ல வாசம் கொடுக்கறதுக்காக தான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 12 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக இதை மூடி வச்சிடலாம். 12 மணி நேரம் கழித்து செக் பண்ணோம்னா சுகர் சிரப் எல்லாம் ஆல்மோஸ்ட் அப்சர்வ் ஆகிருக்கும். ஒருவேளை சுகர் சிரப் மீதி இருக்க மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரை விரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் காய விடலாம். இந்த டைமில் இதெல்லாம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ தனித்தனியாக இது எல்லாத்தையும் போட்டு காய வைக்கலாம். இது காயறதுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுக்கும். மோஸ்ட்லி 12 to 24 ஹவர்ஸில், அதாவது ஒரு நாளில் இது காஞ்சி ரெடியாகி வரணும். தொட்டு பார்த்தா ரொம்ப ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி ரெடின்னு அர்த்தம். எந்த கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ சேர்க்காத சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இது நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டூட்டி ஃப்ரூட்டி மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Don't forget to subscribe our channel and thanks for watching our videos.